தமிழக அரசியல்னா என்ன அப்படிங்கிற ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கு. திரு விஜய் அவர்களுக்கு நெருக்கடி வந்து திமுக வந்து கொடுக்க ஆரம்பித்திருக்கு. இது ஒரு ஸ்டார்டிங் 0.1% தான். இதுக்கப்புறம் நிறையவே வந்து இருக்க போகுது. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு வந்து 3ஆம் கட்டம் விருது வழங்கும் விழா வந்து நடத்தி முடிச்சிட்ட அப்புறமா பனையூரில் இருக்க தன்னோட ஆஃபீஸ்க்கு வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து பனையூரில் வந்து ஏற்கனவே வந்து பரந்தூர் விமான நிலையத்தோட போராட்டக்காரர்கள் வந்து பரந்தூர் போய் வந்து விஜய் அவர்கள் சந்தித்திருந்தாங்க. விஜய் அவர்களை சந்திப்பதற்காக பரந்தூர் போராட்ட குழுவினர் வந்து இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து விஜய் அவர்கள் சந்தித்து அவங்க கிட்ட வந்து சில பேச்சுவார்த்தை வந்து நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஜிக்டோ ஜியோ அமைப்பின் தலைவர் மாயவன் அவர்கள் திரு விஜய் அவர்கள் சந்தித்திருக்காங்க. இவங்க எதுக்காக சந்தித்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உயர்கல்வித்துறை அது மேல்நிலைத்துறை ஆசிரியர்களுக்கு வந்து ஓய்வூதியம் வந்து கிடைப்பதில்லை, அதிகமான ஓய்வூதியம் வந்து கிடைப்பதில்லை, நாங்கள் அதிகப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இது தொடர்பாக வந்து நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி கொண்டு இருக்கோம். அதே சமயம் வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை நான் 8 டைம் வந்து சந்தித்திருக்கேன், இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கேன். ஆனால் இதுக்கான முடிவு வந்து எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நேற்று வந்து பனையூரில் விஜய் அவர்களை சந்தித்த அப்புறமா வந்து இதை வந்து பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, இதுக்காக வந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் நடத்த போகிறோம். ஸோ அந்த போராட்டத்திற்கு திரு விஜய் அவர்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும், அதாவது வந்து வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொன்ன மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்காக வந்து தலைவரே வந்து இப்படி சொல்லிட்டாங்க. தலைவரை வந்து திரு விஜய் அவர்கள் மீட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் வந்து ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அறிக்கையில் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ வந்து எங்களோட தலைவர், அதாவது வந்து எங்கள் தலைவர் வந்து விஜய் அவர்களை சந்தித்தது அவங்களோட தனிப்பட்ட விருப்பத்துக்காக சந்தித்திருக்காங்க. ஸோ வந்து எங்கள் குழு சார்பாக, அதாவது ஜிக்டோ ஜியோ அமைப்பின் சார்பாக வந்து அவங்க வந்து சந்திக்கவில்லை. ஸோ வந்து அரசு மேல்நிலை அதுக்கப்புறமா வந்து அரசு பள்ளி ஆசிரியர்களுக்காக வந்து அவங்க வந்து சந்திக்கவில்லை, இதுக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படி சொல்லி ஒருங்கிணைப்பாளர் வந்து சொல்லியிருக்காங்க. தலைவர் வந்து இப்படி சொல்கிறாங்க, ஒருங்கிணைப்பாளர் இப்படி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் நடத்துவதற்காக தமிழக அரசு கிட்ட வந்து ஆல்ரெடி வந்து அனுமதி வந்து வாங்கியிருந்தாங்க. இந்த ஒரு போராட்டம் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து இருந்தாங்க. இந்த சமயத்தில் இந்த போராட்டத்தை இன்னும் வலுப்படுத்த வேண்டும் என்றால் திரு விஜய் அவர்கள் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டால் இன்னுமே வந்து இந்த போராட்டம் வந்து இந்தியா முழுவதும் பேசப்படும் ஒரு போராட்டமாக மாறும். அப்போ வந்து இந்த அமைப்புக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஆறுதலாக இருக்கும். அதே சமயம் வந்து இந்த அமைப்புக்கு வந்து இந்த சங்கத்துக்கு வந்து ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து விஜய் அவர்களை சந்தித்தாங்க. ஆனால் இதுக்கு நடுவில் வந்து விஜய் அவர்களை சந்தித்த அப்புறமா வந்து அந்த போராட்டத்துக்கு அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு சார்பாக. அதனால் வந்து அவங்களோட ஒருங்கிணைப்பாளருக்கு ப்ரெஷரும் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படி நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யலாம் அப்படி சொல்லி ப்ரெஷரும் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால் அவங்க ஒருங்கிணைப்பாளர் வந்து அடுத்த தலைவரே வந்து சந்தித்தாங்க. ஆனால் வந்து ஒருங்கிணைப்பாளர் ஒரு அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க, தலைவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மதமும் கிடையாது அப்படிங்கிற அறிக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதுதான் அரசியல், தமிழக அரசியல். இது வந்து 0.01% வந்து தளபதி விஜய்க்கு நடந்திருக்கும். இன்னும் தேர்தல் நெருங்கும் சமயத்தில் வந்து வேட்பாளர்களை வந்து திமுக வாங்குவது, அது வேட்பாளர்கள் விஜய் அப்படிங்கிற பேரில் வந்து ஒரு இடத்துல ஒரு தொகுதியில் வந்து விஜய் நின்னா 100 பேர் வந்து விஜய் அப்படிங்கிற பேரில் வந்து நிற்கிறது, இந்த மாதிரி வந்து நிறைய ப்ரெஷர் வந்து இருக்கும். அது எல்லாமே எப்படி சமாளிக்க போகிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.